தன்னோட மனைவியின் கடைசி ஆசைய நிறைவேற்ற முடியாமல் போனது அப்படின்னு கவுண்டமணி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி, அவங்களோட குடும்பத்திட்ட அழுது பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான கவுண்டமணி அவர்கள் சமீபத்தில அவங்களோட மனைவியோட சேர்ந்து குடியிருக்கணும் அப்படின்னு வீடு ஒண்ணு கட்டலாம் அப்படின்னு இருந்திருக்காரு. அண்ட் அதற்கான பிரச்சனை ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சமீப காலமா இல்ல, பல வருடங்களாகவே அவருக்கு இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் போன வருஷம் தான் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க மனைவி ஆசைப்பட்ட மாரி மிகப்பெரிய ஒரு வீட்ட சென்னையில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு வீட்டு வேலை அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பா போய்க்கிட்டு இருந்துச்சு. அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையுமே அவங்களோட மனைவிக்காக அவரு பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பெட்ரூம் எப்படி இருக்கணும், ஹால் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், அவங்க 2 பேரும் தங்குற ரூம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க மனைவிக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கடைசி காலகட்டத்தில அவரும் அவங்க மனைவியும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாரியும் அவரு நினைச்சிருந்திருக்காரு. பட் கடைசியில என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, அந்த வீட்டு வேலை முக்காவாசி முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த ஒரு டைம்ல தான் அவங்களோட மனைவிக்கு ரொம்பவே உடல்நிலை மோசமாகி இருந்துச்சு. எப்படியாவது இதுலேருந்து மீண்டு வந்துருவாங்க. அந்த வீட்டுக்கு நாங்க 2 பேரும் கடைசியா போயிருவோம் அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருந்த நிலையில, அவங்களோட மனைவி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த தான் அங்க இருக்கக்கூடிய அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட சொல்லியிருக்காரு. அவளுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அவ சர்ப்ரைஸ் குடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அழுதுருக்காரு. இத பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாமே பயங்கரமா எமோஷனல் ஆகி கண்கலங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வயசுலயுமே அவங்க மனைவிக்கு இவ்வளோ விஷயங்கள் ஆசையா பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சுமே, அது நடக்காம போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சந்தானம் சமீபத்தில அவரோட படம் ஒண்ணு ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? அதனால ப்ரமோஷன்ல ஈடுபட்டிருக்காரு. இந்த ஒரு ப்ரமோஷன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இதற்கு முந்தைய படங்கள்ல நான் ஹீரோவா ஒர்க் பண்ணதுனால என்னோட தனித்திறன் அப்படிங்கிறது ரொம்பவே மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இத பார்த்துட்டு ஆர்யா, நான் உனக்கு ப்ரொடியூஸ் பண்றேன். நீ எப்பவும் போல ஜாலியா ஃபன்னா ஒரு படம் பண்ணு அப்படின்னு தான் இந்த படத்த குடுத்திருந்தாரு. அண்ட் இந்த படத்துல நான் நானாவே இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லபடியா வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அத தொடர்ந்து எனக்கு வந்துட்டு என் கூட இருக்கவங்க கூட நல்ல ஒரு கொலாஜ் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஆக்டர் சிம்பு அவர்கள் என்ன கூப்பிட்டு படம் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அதனால நான் போயிட்டு பழைய மாரி தான் நடிக்கணும்னு இல்ல. எனக்கு ஏத்த மாரியே அவர் கதாபாத்திரம் கொடுத்தது அப்படிங்கிறது அவரோட பெருந்தன்மை. அதே மாரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட பல வருடமா நான் ஒரு நல்ல நண்பரா இருக்கேன். அவரு எதுக்கு கூப்பிட்டாலுமே நான் போய் பண்ண ரெடி. அரசியலுக்கு வரக்கூட ரெடி. அவரு ஏதாவது கேம்பெயின் பண்ண கூப்பிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்துட்டு போயிட்டு எனக்கு தகுந்த மாரியான விஷயங்கள்ல அவருக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன். உதயநிதிக்காக மட்டும் நான் அரசியலுக்கு வர ரெடி அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. உதயநிதிக்காக நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சந்தானம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.